ஹலோ வேல்டு ஃபார் எவர் இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎல்டி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஎல்டி அப்படிங்கிறது நம்மளுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஒரு டிசீஸ். ஸோ நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய நுரையீரலும் இதயமும் வந்து நெருங்கிய நண்பர்கள். ஸோ இது இல்லாமல் இதனால ஒன்றும் முடியாது, இது இல்லாமல் இது முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. இந்த நுரையீரல் அடிக்கடி வந்து மூச்சு திணறல் ஏற்படுது, வறட்டு இருமல் வருது, சோர்வா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இண்டஸ்ட்ரி சைடு வேலை பார்க்குறவங்க நிறைய இடத்துல வந்து நம்ம மாஸ்க் அணிந்து செயல்படுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது வந்து டாக்ஸிக் நிறைந்த ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்கலாம். ஸோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு அந்த இடத்துல ரொம்ப மாசுபடைந்த ஒரு காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை கெமிக்கல் ரிலேட்டடாக அந்த இடத்துல இதாகும் போது நம்மளுடைய அது வந்து அப்போ அந்த டைம் நமக்கு தெரியாது. ஒரு சில டைமுக்கு மேலே போகும்போது அது வந்து நம்மளுடைய நுரையீரல் ரொம்ப பாதிப்படையக்கூடும். ஸோ அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு அதிகமாக இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம மாஸ்க் அணிந்து செயல்படுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து எப்படி இந்த ஐஎல்டின்னு சொல்கிறோம்ல, ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ நம்மளுடைய நுரையீரலில் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாயு பரிமாற்றம், நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறோம். ஸோ இந்த வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடியது நுரையீரலுக்குள்ள காற்று பைகள் வந்து இருக்கும். ஸோ அதை தான் ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருக்கும். உள்ள சின்னதாக இருக்கும். ரொம்ப அதிக அளவு மில்லியன் கணக்கிலான இந்த ஆல்வியோலைஸ் வந்து ரெண்டு நுரையீரல்லையுமே வந்து இருக்கும். ஸோ அது வழியாக தான் அந்த வாயு பரிமாற்றம் ஆக்சிஜன் போயிட்டு மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் கார்பன் டை ஆக்சைடு வந்து வரும். ஸோ அப்போ மூச்சு திணறல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த ஆல்வியோலையில் போயிட்டு அந்த வாயு பரிமாற்றம் வந்து சரியாக நடக்கலை. ஸோ அது போல் டிஸ்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் நெஞ்சு பகுதியில் ஏதோ இறுக்கமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆல்வியோலை சைடு அந்த காற்று பைக்குள்ள காற்று வந்து சரியாக வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரல. ஸோ அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது? அப்போ இந்த ஐஎல்டி இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த காற்று பைகளுக்குள்ள அந்த திசுக்கள் இப்போ வந்து அப்நார்மலாக அந்த இடத்துல அந்த காற்று பையை சுற்றி அப்நார்மலான திசுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வராது. ஸோ அதை தான் வந்து இந்த ஐஎல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கும். அதாவது சளியே இருக்காது, பட் வந்து வறட்டு இருமல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஆல்வியோலை இருக்கிறதுனால தான் நமக்குள்ள அந்த தேவையில்லாத தூசுக்கள், சளி இதெல்லாம் வந்து அந்த ஆல்வியோலை வந்து ப்ரெஸ் பண்ணி தள்ளும் போது நமக்கு வந்து வெளியில வருது. பட் இந்த இடத்துல வாயு பரிமாற்றமே இல்லைன்னா அது வந்து எப்படி இதாகும்? ஸோ அப்போ வந்து வறட்டு இருமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப சோர்வு, எந்த ஒரு வேலையுமே இல்லைனாலும் வேலை பார்க்காட்டியுமே வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சோர்வாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் தூரம் தான் மாடி படிக்கட்டு ஏறுறீங்க, ரொம்ப மூச்சு திணறல் ஏற்படுது, ப்ரீத் பண்ணவே முடியலை, ரொம்ப மூச்சு திணறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ டிஸ்கம்ஃபர்டபுளாக உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வந்து அசௌகரியமான ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது சாதாரணமாக இல்லாமல் ரொம்ப மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த நெஞ்சு பகுதியில் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசீஸ். அதாவது ரொம்ப இதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இந்த ஸ்டேஜில் போனால் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த ஐஎல்டி இந்த இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸை வந்து நம்ம சீக்கிரமாக இது பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த 4 சிம்டம்ஸும் வந்து ஒன்றா இருக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வறட்டு இருமலுங்கிறது அது யாருக்கு வேணாலும் திடீர்னு வரும். பட் இந்த மாதிரி 4 சிம்டம்ஸுமே ஈக்குவலாக வருது அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுபோல் மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த மாசுபடைந்த காற்று பகுதி, ஸோ ஒரு சில டாக்ஸிக் நிறைந்த இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து மாஸ்க் அணிகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கோவிட் டயத்தில் வந்து மாஸ்க் வந்து அதிகமாக அணிஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாஸ்க்ன்றது வந்து நமக்கு தெரியறதில்லை. பட் நுரையீரலுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ அதை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.